கூப்பிடுங்க பார்க்கலாம். வெள்ளை காலை முழத்தி வெள்ளை பனை பூண்டு வெள்ளை கமாச்சு விட்டிருப்போம். அரியாதனத்தில் இவருடைய அங்காலை அம்மா என்று சரியாக வையம் அம்மா இரண்டாம் அறையாள வேறு பிறப்பதியே இரண்டாம் அறையாளே தாயே சரஸ்வதியே அம்மா அம்மா சிந்தையில் வரும் அம்மா சுந்தரி கலைவாணி ரஜகானே சகல உயிர் நாவி கவிவாடு வல்லவி எம்ம சங்கீத சட்டாசரங்கச்சாசர பஞ்சாசர முதலாக தாயே கலைவாணி சட்டாசரங்கச்சாசர பஞ்சாசர முதலாக எம்ம சர்மகம் தரம்பாவினி எம்ம சங்கமது வள்ளுவர் கொடுதைக்காரே சாமற்றி குலசாலினி அந்த சங்கரன் சாமத்தான் கலிக்கும் தண்ணில் வந்து இந்த அம்மா ஒரு பொய் சொல்லிட்டாங்க. என்ன போய் அதாவது சிவபெருமான் சடாமுடியின் கணவன் பார்த்தது உண்மைதான் அப்படின்னு போய்ச்சாச்சி சொன்ன உடனே பார்த்தா சிவபெருமான் சிவபெருமானுக்கு கோபம் வந்து அக்கினி மலையான் எண்ணிக்கொண்டிருக்கிறார். சரிதான் அடிய கலைவாணி எப்போது ஒரு பொய்ச்சாச்சி சொன்னாயோ ஊடகத்தில் சென்று 7 பிள்ளைகளை ஈண்ட வேண்டும். 7 பிள்ளைகளை ஈண்டு உன் கையால தொடக்கூடாது. கையால தொட்டால் தோஷம் பிடித்துவிடும். அதாவது மகமாரியம்மன் பூலோகத்தில் பிறந்து 7 பிள்ளைகளை ஈண்டு உன் கையால தொடக்கூடாது. தொட்டால் தோஷம் பிடித்து விடும். அப்படி என்று அந்த சங்கரன் சாமத்தால் கலியுகம் தனில் வந்து சாத்தா 7 பிள்ளை என்றார். சரஸ்வதி செல்வை நாவில் வந்து நாவில் குடியிருந்து யோசை தாரும் அம்மா நம்ம சக்தி சாதாரியே
சவுண்ட் வச்சு விடலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். நேற்று எவ்வளவு மழை பெஞ்சது, இந்த மாதிரியா அடிச்சிங்க, டக்கு டக்குன்னு முடிச்சிங்களே. இது இன்னைக்கு ராஜரா சொல்லுங்க. அம்மா கூப்பிட்டாச்சுங்க. எப்ப இவங்களே யாரு? இவங்கெல்லாம் பார்க்கும்போது அலைமகள் கலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய அறிவட்டுகள் மும்மூர்த்தி மனைவிங்க. ரம்பா, ஊர்வசி, மேனகா, கெல்வர்த்தபை என்ற அழகு வாய்ந்த பெண்களை போல காட்சியளிக்கிறார்கள். யார் இவங்களா? வயசான டிக்கெட்லாம் கொண்டு வந்து ஆட வச்சு முடியவே இல்லை. அதுக்கெல்லாம் ரம்பா, ஊர்வசி, மேனகா, கெல்வர்த்தபை. ஹலோ பார்த்தா அப்புறம் அவங்களும் பார்த்தாலும் நடிச்சு விடுறான். ஹலோ அப்படியே பட்டேன். ஆமாங்க. அலைமகள், சரிதான். காலை மகள், மாலை மகள் ஆமா என்று சொல்ல முப்பது வணங்கியிருக்கின்றோம். ஆமா. அடுத்தபடியாக நாம் யாரை வணங்க வேண்டும்? யாரும் வணக்கம் பார்க்க. ஆமா திருப்பி அமர்ந்திருக்கிறார் பகவான். ஆமா. கோவிந்த ஏழுமலையான கூப்பிட வேண்டும். முப்புறத்தை எடுத்தவனை இப்போ பாபா மகிழாத முன்னே வாவா. எப்பொழுதும் பஞ்சலியை போல் அப்படி எழுதாமா புள்ளி கலைஞரி புறப்பட்டு வாரும் இங்கே. மாதவனே நகராமா அருகில் பாபா வந்த நகல் பரந்தோடு நெஞ்சினியர் பாபா காயாம்படி ரமண பாபா கரிய மட்டும் அடிச்சுட்டு கையமணி வழியை கழித்தீர் பாபா. என் நாயகனே நாம் இருக்க பாபா, நாடென்றும் பொன்மாதம் துதிக்க பாபா. ஆயர்கள் துதித்தவனை அப்பனே இருக்கிறாமா புள்ளிக்கடன் ஏறி புறப்பட்டு இவ்வாறு இங்கே. உன்னை இல்லாமல் இல்லையா? பார்ப்பா. ஹலோ ஹலோ உன்னை வருவது அது விட்ட சூழ்நிலையாது. உலகிலே மகையாது கருண கலவையாது. ஆமாம். ஆண்டவாடி கோவிந்தா. செட்டு நல்லா நம்ம பாடக்கூடிய பாடல் மக்கள் போய் சேரும். ஆமாங்க. என்ன பாடுறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். அது உன்னை இல்லாமலே வருவது அது விட்ட சூழ்நிலையாது. வண்டி உலகிலே மகையாது கருண கலவையாது. ஆமா. ஆண்டவாடி கோவிந்தா. அந்த திருப்பதி மலர்வாடும் சீனிவாசன் வாடு எல்லை அழகான திருப்பதி எல்லை விட்டு ஆமா கோவிந்தா உன் புள்ள அழைக்கிறப்போ ஓடி வர வேணுமப்பா. ஏன்னா ட்ரெயின் நல்லா இருந்தா தான் திருப்பதிக்கு நைட்டு 12 மணிக்கு போய் சேரும். ஆமா ஆமா ட்ரெயின் சனியில் வச்சிய பால் நின்றுடும். அப்படியேப்பட்ட திருப்பியில் அமர்ந்திருக்கின்றார். ஆமா. ஏழுமலையான கூப்பிடும் பாப்பா. இந்த மலை பொண்ணு இந்த மலை பொண்ணு அழகான திருப்பதி மலை Hallelujah.
தேவாதி தேவனே திருமண தலைவனே அன்பாதரை மிந்த மலர் மரமே அன்பழகம் அல்ல அச்சுத எண்ணே மாயவனை அச்சுதனே மாயவனே கண்ணே பெருமானே கண்ணே பெருமானே நாராயணா ஐயனிந்த தாமர் பெருமானே அச்சுதனே மாயவனே கண்ணே பெருமானே கண்ணே பெருமானே ஐயனிந்த தாமர் பெருமானே ஆலத்தராவி பதியம் மந்தை லத்தராவி பதியம் மந்த கண்ணே பெருமானே கண்ணே பெருமானே நாராயணா ஐயனிந்த தாமர் பெருமானே கண்ணே பெருமானே கண்ணே பெருமானே ஐயனிந்த தாமர் பெருமானே ஆனந்தமந்த போவாதே கண்ணே பெருமானே அப்போ ஆனந்தமந்த பெருமானே வைகுந்தமே பிரபு அங்கிருக்கக்கூடிய ஆமாங்க எம்பெருமானை வணங்கியிருக்கின்றோம். சரிதான். அடுத்தபடியாக நாம் யாரை வணங்க வேண்டும்? அடுத்தபடியாக சபைக்கு யார் அழைக்க வேண்டும் பார்க்கும்போது ஆமாம் சக்தி ஒன்று சமய மதினாயிரம் சரிதான். சாட்சாக இந்த ஊர்ல ஆட்சி செய்யக்கூடிய ஆமாம் மகமாரி அம்மன் சமயபுரத்தை எல்லை விட்டு அந்த எல்லை விட்டு இந்த ஊருக்கு வந்தாங்களே ஆமாம் இந்த அம்மாவை கூப்பிட வேண்டும். அம்மணி விட்டாதோ சத்தியனே அம்மா அம்மா மகமாரி நாய திருசூலி எம்மனை விட்டாலோ சத்தியே வருவான் ஆட்டியனே அம்மா என் அம்மாவின் உற்பத்தி ஆனதாயே உன்னுடைய பெருமையை நாவினால் சொல்லவே மனம் வாங்கி போகுது அம்மா. அம்மா எந்த அடியார்கள் போட்டிதான் பச்சலக்காரிய நீ அது மிகுவார் கோடி அந்த மாயவன் தங்கையே அம்மா மாயவன் தங்கைய மஞ்சள காரியமாக திருச்சூடி இந்த மக்களை காக்கவே பக்குவமாகவே ஆதிபுரம் கண்ணபுரம் சமயபுரத்தை விட்டு ஸ்ரீ கரம்பரம் நகரிலே பதி அமர்ந்திருப்பான் அம்பாள் மகா சத்தியமகமா அறிவுமையே அம்மா சுந்தரி சபதரி நிரமரி பரமரி ஆமம்மா சுந்தரி சபதரி நிரந்தரி துரந்தரி மணி சாதியா நின்றவையே அம்மா சுக்கலவாறு ஒண்ணு கண்டு துன்பத்தை நிற்கிடுவா அழகான ஆதிபுரம் கண்ணபுரம் சமயபுரம் எல்லை விட்டு மகமாரி அம்மா உன் புள்ள கூப்பிடுறாமா சமயபுரம் எல்லை விட்டு அழகான இந்து ஒரு எல்லை அமர்ந்திருக்கோம். ஆமா முத்து மகமாரி வாரும் அம்மா அன்னையே கொலுபம் வந்து அம்மா தாயே அம்மா மகமாரி சாணி போறா அன்னையே கொலுபம் வந்து ஆனந்தம் தானும் கொண்டு சிம்மாசனத்திலே ஒரு கால் மடக்கிய மறுகா தொங்க விட்டு அம்மா ஆயுதம் கொண்டு இந்த மக்களை கந்திரந்து பாரும் அம்மா. கந்திரந்து பார்த்தா மகமாரி அம்மனுக்கு மங்கள லட்சணம் அங்கரிக்க செய்கின்றாயே குங்குமத்தால் அர்ச்சனை மக்கள் எல்லாம் செய்கின்றார் அம்மா. அர்ச்சனை முடிந்தவுடன் அம்மா உனக்கு ஆராதனை செய்ய போகிறோம். அத்தனையும் நீ ஏற்றுக்கொண்டு இந்த மக்களுக்கு அருள்வாக்கு தருவாயே அம்மா. பாறைக்கு மேலுமா பாங்கினார் ஓடைக்கு மேலுமா சூழல் அடியில் அக்கால தங்கையார் 5 7 ஒத்தவர் மூடி உத்தமையாரும் அம்மா சமயபுரம் அயா மகமாரி பத்திரகாயினி திரிசூலை ஏந்தி வந்த என் முத்து மகமாரி தாயே மருவத்தூர் எல்லை விட்டு மருவத்தூர் ஓம் சக்தி அழகான மருவத்தூர் எல்லை விட்டு இப்போ உன் புள்ள கூப்பிடுற அம்மா ஓ பிண்டா
அச்சடிச்சு உத்தவிய வாருமம்மா ஏமாதரா இப்ப அம்மா கூப்பிடுவோம் 7 பேர் வரணும் இல்லையா? அக்கா தம்பி 7 பேருக்கு வரணும். எங்க இருந்தாலும் விடுவ மாட்டேன் நானு. ஆமா 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 சொல்ல பாப்பாரு சரி சரிங்க அம்மாரு சோதரா யுகம் எத்தனை? யுகம் 14. என்னென்ன? கிரியாதா திரியாதா துபாபரி கண்டு யுகம். உங்களுக்கு என்ன தெரியும்? அறிவு கேட்ட முட்டாள் சோறு திங்கிறியா இல்ல பிரியாணி திங்கிறியா? இவங்க என்ன தெரியுமா? புளி சோறு, லெமன் சோறு, தக்காளி சோறு, பிரிஞ்சி இருக்கும். இந்த கொஞ்ச நேரத்துக்கு பிரிக்கும் போது பாத்துக்கிறான். பிரிச்சா கேக்குறா அல்லப்பா உள்ளார பிரிட்ஜில போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. அம்மா வரையறா யுகம் 14. ஆமா திரியாதா திரியாதா துபாபரி கண்டு யுகம் நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும். ஆமாங்க அப்படியே பட்ட ஆமாங்க சக்தி ஒன்று சமயம் விளங்கக்கூடிய 60 கோடி மாயா சக்தியிலே அம்பாள் பலவிதமான அபோதாரங்கள் எடுத்து இந்த மக்களுக்கு அறிவுறுக்கின்றார். எந்த மக்களுக்கு? சிறு காரம்பலூர் மக்களுக்கும் வெளியிலிருந்து வருகை தந்திருக்கூடிய அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் இந்த கோடான கோடி பக்த கோடி பெருமக்களுக்கும் அருளை கொடுக்கக்கூடிய மகாசக்தி மகமாரி அம்மா. ஆமாங்க பாருங்க கிரேதாய்பத்திலே மகமாரியம் கிரேதாய்பத்திலே அங்காள பரமேஸ்வரியம் சரிதான். துபாராய்பத்திலே வீர பாஞ்சாலி திரௌபதியும் கலிபத்திலே கண்கண்ட தெய்வமா விளங்கியிருக்கின்றால் அம்பாள் மகாசக்தி மகமாரி அம்மா நம்ம மகமாரி அம்மா. ஆமாங்க சரிங்க அப்படி மகமாரி அம்மா சரிதான். ஏப்பா இந்த அம்மாக்கு வயசு நினைக்கி வயசு எத்தனை பார்க்கணும். ஆமா ஆமா சரி நான் பார்த்து வரேன். அம்மா நீ தள்ளி வா அப்படிலாம் பொறுமை மகமாரி அம்மனுக்கு என்ன வயசு அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு தான் தொடங்கும் போது அறுவட்ட கழுத எப்பா இவன் கிடக்குறான் ஒரு கருவா பையன் ஒண்ணும் தெரியாது. கொட்டி வச்சா திங்க தெரியும், ஊர் கதை பேச தெரியும், உறவு கதையை பேச தெரியும். ஆமா ஆனா தன்னையே படிச்ச அம்மாவோட வயது கூட தெரியல. இந்த கருவா பையன் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போறேன்னு நல்லா உங்களுக்கு தெரியும். உன்னை படைச்சதே நான் தானே, அதனாலதான் நீ கருப்பா இருக்கு. என்ன படிச்சா இருந்தாலும் உன்னை பம்பை அடிச்சு உன்னை விடாம இங்க ஓய் வைக்க போறேன். எனக்கு என்ன வயது தெரியுமா? என்ன வயசு ஆகுது? பாலிலே கொடித்த பருவம் அடைந்த எனக்கு பாலா பருவம் 16 வயது ஆகுது. 16 வயசு சொல்லுங்க. இந்த அம்மா எல்லாம் பார்த்தா 16 வயசு மாதிரியா இருக்கு. கேப்பா ஒரு 75-80 வயசு மாதிரி கழுத்து முண்டை தான் கரெக்ட் சொல்லுங்க. 80 கூட இருக்குப்பா. மகமாரி அம்மனுக்கு பாலா பருவம் 16 வயசு. ஆமாங்க பாருங்க இப்ப பாருங்க ஒரு வீட்டுல 16 வயசு ஆனா உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துரும். ஆமா ஆமா அதுக்கு மேல காவந்து பண்ண முடியாது. அவரை கொடுக்க விட்டா காலையில அது புறப்பட்டுரும். ஆமா 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 அப்படிதான் போயிட்டு போகணும். மகமாரி அம்மனுக்கு பாலா பருவம் 16 வயசு. ஆமாங்க ஏன்னா பேசுறது நேரம் கிடையாதுங்க. அது நீ பேசினா வருது. ஆமா மகமாரி அம்மனுக்கு பாலா பருவம் 16 வயசு எப்படி வந்துடும்? ஒரு காலத்தில் சிவபெருமான நோக்கி தவம் இருந்தா பாருங்க. அம்மா எப்படி தவறுக்க பாரு. எப்படி காசிமா நேரம் கம்மா நதி ஓரத்தை சென்று 60 செப்பூசி கம்பத்தை நாட்டி அதன் மேல் ஏறி விளாங்கனியை நாட்டி அதன் மேல் ஏறி எலுமிச்சியை நாட்டி அதன் மேல் ஏறி சுண்டக்காய் நாட்டி அதன் மேல் ஏறி மிளகை நாட்டி சரிதான் அதற்கு ஏழு கழுகை நாட்டி 2 சபரி உச்சத்தை சொருகி வலது காலை ஊண்டி இடதை அட்டோனை போட்டுக் கொண்டு கண்ணை மூடி கைலாச்சக்கூடிய முக்கர் படுத்த பரவலைக்கு 12 பாராதவசை உழைக்கிறார் மகமாரி அம்மா. அப்படி அவங்க மகமாரி அம்மன் செய்யக்கூடிய பூஜையாகப்பட்டது. ஆமாம் சிவபெருமானுக்கு அக்னி சூரிய வீசி கொண்டிருக்கிறது. சரிதான் மகமாரி அம்மனு 1 வருஷம் 2 வருஷமா ஆமா 12 வருஷம் ஆமாங்க தண்ணி தாகம் இல்லாத ஆமா இத்தனை இல்லாத தாங்களே நினைத்து தமரிக்கிறார். நம்ம படியக்கூடிய பரமக்கடவுள் அப்படி என்று அதாவது மனைவியாக வெளியே வரக்கூடிய கற்பலை கிட்ட கேட்டுட்டு இருந்தாலே வீட்டுக்கார அம்மாட்ட கேட்கணும். ஆமா அப்படி என்று வாமா மனைவியா வெளியே வரக்கூடிய நீ வாமா அதாவது பார்வதி அம்மன் உமா மகேஸ்வரி அப்படி என்று என் மனைவிட்டு ஒரு வாட்டி கேட்டு போனோம். அப்படி என்று பெண்ணே பார்வதி சொல்லுங்க மாமா. நல்லா சார் நல்லா நேற்று கரிசோரா தின்னீங்களா? பெத்தனாக்கு பல்ற ஆட்டு ஏரியா போட்டாங்க நல்லா அபுக்கு அப்புன்னு தின்னீங்களா? சொல்லுங்க மாமா. இப்பதான் நீ என் வைக்கு வந்துக்கிற. நான் அந்த புறத்துல விளையாடிட்டு இருக்கும் போது என்ன அழைத்த காரணம் அதாவது உன் வம்சமா விளங்கி வரக்கூடிய மகமாரி அம்மன் ஒன்னு என்னை நோக்கி தவம் இருக்கின்றால் அந்த தவத்திற்கு நான் செல்ல வேண்டும். அதனால சிரிச்சு முன்னோடு போயிட்டு வாங்கணும். யாருக்கு வர கொடுக்க போறீங்க? மகமாரி
அவளுக்கு. ஐயோ ஆ, அவளே ஒரு அல்லல் பிள்ளல் பிள்ளல் அஞ்சு பிஞ்சி பெஞ்சி அகட விகட விகட அகா சுகா சுகா அகாரம் ஆ. விகாரம் ஆ. கோரம் ஆ. ஆக்காரம் அதனால் அதனால ஆ. அந்த கையி ஆ, பெட்டி கையி சரி சோப்பு இருக்கட்டும். கையி சரி இருக்கட்டும். இது எல்லாம் ஆ, அவளுக்கு போய் வர கொடுக்க போறீங்களே ஆ. போவாதீங்கம்மா அடி, வாய மூடி அறிவட்டோல. இதுதான் எனக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு நேரம் கிடைக்கல இப்பயும் பாருங்க, நம்மள கை ஒரு வீட்டுல ஒரு வீட்டுக்காரங்க இப்ப வேப்பூருக்கு போறோம்னு வச்சுக்க, ஒரு வீட்டுக்காரங்க அம்மா போகும்போது நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். ஏடா முடிக்கு போய் பேசிட்டு வந்தா அவங்க தொப்புனு கீ வந்து தான் வருவாரு. அந்த உடனே என்ன தெரியுமா ஏசுவாரு, வண்டி உன் வாயை கைவிடி போய் முத நான் போற வண்டி எடுத்துக்கிட்டு உன் வாயால சொன்னேன், அங்க போய் வேப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வீந்து வரும். அது மட்டும் இல்ல. ஒரு வரம் கொடுக்க போறோம்னா ஒரு மனைவியாகப்பட்டு என்ன சொல்லணும், நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு போவாத. போகக்கூடாது போவேன், போகக்கூடாது போயாதான் அவன் போகக்கூடாது போவேன். போல அப்படி வர கொடுக்கல என்ன பட்ட வரைக்கும் ஈஸ்வரன் மட்டும் பறி போய்விடும். அது பாட போட்டோம் இந்த பாடுபடுறது அம்மா பாடுபட்டு இருப்பா. அப்படி என்று அதாவது பார்வதி அவங்க பேச்சு கேட்க மாட்டாரு. ஆமா, அதனால ஆ. நீங்க கொடுத்த ஆ. ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கட்டிலு மெத்த 50 கோடி நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வண்டி எங்க இருக்குது நிக்குது. என்ன பண்ணா அந்த மிஷின் இதெல்லாமா ஆ, ஆனா நேத்து நான் சின்ன கொஞ்சம் அடமான வச்சு சாரா நேத்து நீ அடமான வச்சு குடிச்சிங்க ஆ. இன்னைக்கு நான் போய் போட்டுக்கிட்டு சரி இருந்தாலும் போகட்டும். ஏன்னா இவன் ஒரு வாயாடி, நான் ஒரு கூத்தாடி. ஆமா ரெண்டு பேரும் திண்ணையில ஆடணும். அதே சிவபெருமான் விடுபட்டுக் கொண்டு ஆமா மகமாரியம்மன் செய்கூடி பூஜைக்கு போகணும் என்று அவர் காலை நல்லோரு சிவமரி காலை கண்டேன் வராரையா. காவேரி சிவமேரிக்கு ஆமா ஈஸ்வரனாகப்பட்டவர் சரிதான். கம்பா நதி ஓரத்தில் வந்தார். ஆமாங்க கம்பா நதி ஓரத்தில் வந்து ஆ. மகமாரியம்மன் செய்கூடிய பூஜை நிலையை பார்த்தார். ஆமா ஐயோ அட்டா பொண்ணாடா, இவதாண்டா பொண்ணு. கொடூரம் அவங்க என் மனைவி இருக்கா பாரு, ஒரு ஆமா. கருப்பு மூஞ்சி. கரு மூஞ்சி கரு மூஞ்சி போகும்போதே போகிறாங்க. பாருங்க 4 நாள் 8 பாக்ஸ் இருக்குங்க ரேடி எப்படி பேசுவாங்க அள்ளுது பாரு. என்ன பண்றீங்க வயிற்றுல ஹலோ, இன்னும் கை தருவிடா. ஆ. உங்களோட குரலாம் சொல்ல கரெக்டா வச்சு விடுங்க. வேண்டதுன்னா இப்படிதான் இருக்கும். அப்படி மகமாரியம்மன் செய்கூடி பூஜைக்கு பார்த்த உடனே ஆமா அப்போது பார்த்தார் மகமாரியம்மா ஆ. என்ன நோக்கி தாம இருந்த காரணம் அதாவது ஆ, உங்களை கண்ணால கண்டதே பெருமாக்கியம் சரியா? நாங்க வந்துட்டீங்களா வந்துட்டு கேட்கட்டுமா கேளு கேளு. எதை கேட்டாலும் மகமாரிய பூமாதேவிங்க நீங்க சத்தியத்தை கொடுத்தால் நான் இந்த கருவை செப்பு சமைக்க வருகிறேன் ஆமா. 42 வருஷமா நிறைய ஆ. சத்தியமா எது கேட்டாலும் சத்தியம் கேளுமா. கேட்கட்டுமா கேளு. பாருங்க மகமாரியம் மகமாந்து அறுவை செப்பசி கம்பல்பட்டு கீழே இறங்கி வந்து ஆஹா. அதான் ஒரு மனைவிக்கு விளங்கக்கூடிய 4448 தசநரம்புகளுக்கும் ஆமா, ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு விதையா விளங்கக்கூடிய சின்ன மத்து பெரிய மத்து சித்திரை மனை மத்து ஊசி துளா மத்து ஒப்பிடு கொப்பை விட்டு மாட்டு கோமாரி மத்து மனித பக்குவம் மத்து சின்ன பெரிய கொத்தமல்லி மனசில் குளிக்க இந்த முத்துகளை தாங்க எனக்கு கொடுக்க வேண்டும். இந்த மருத்துவ வாங்கி நீ என்னமா பண்ண போற? இந்த மாநில மக்கள் முத்தளித்து மகமாரி என்ற அருளை காட்டப் போகிறேன். அப்படி என்று ஆ. சிவபெருமான் ஆ. மதிய பூமாதி வயசு 33 அறிய ஆமா. சத்தியமா ஆ. நீ கேட்கிற முத்துவனை தந்து விட்டு ஆ. நான் சென்று வருகின்றேன். சற்று நில்லுங்கள். ஏன்? நீங்க கொடுத்த முத்து அவற்றை சேருமோ சேராதோ கூடுமோ கூட பரிசோதனை செய்ய வேண்டும். அப்படின்னா அப்படி செய்யாவிட்டால் மீண்டும் 12 வருடம் தவத்துக்கு நிறுவும். ஆஹா. மறுபடியும் நீங்க தவத்துக்கு வருவதாக இருக்கும். அப்படி என்று ஆ. மகமாரியம்மன் ஆ. சிவபெருமானுக்கு முத்தளித்தார். ஆமாங்க தேவருக்கு மூவருக்கு முத்தளித்து அழித்து மகமாரியம்மன் தாங்கள் கர்வத்தோடு இருக்காங்க. ஏடியா திருவிட்டு இருக்கணும். இந்த அம்மாவை இப்படியே விட்டு போக கூடாது. ஆ. அப்படி என்று ஆமா. இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆஹா. மாப்பிள்ள மாப்பிள்ளை பிரிகமாரிசி பாருங்க மாலை ஈட்ட வந்தவன் மகமாரி அம்மா மாறிய பிளந்து மணி உடுக்கா கையில பிடித்தாள். அந்த உடம்பை எடுத்து உடுக்காகவும் நரம்பை கயிறாகவும் தோலை சபம் தயாரிக்கப்பட்டு தன்னை கணவனை கையில பிடித்துக் கொண்டாள் மகமாரி அம்மா. ஆமா ஆமா அப்படியா? பாருங்க அந்த அம்மா கையில பிடிச்சிருக்காரு உடுக்கை, அதான் வீட்டுக்காரு. ஆமாங்க. அடித்தாதான் பேசணும். அப்படியே சாபம் கொடுத்திருக்கிறான் மகமாரி அம்மா. சரிதான். அப்ப பார்த்தார் கேள்வி இந்த அம்மா இனிமேல் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா. இந்த அம்மா எங்க வைக்கணும்? இந்த ஊர் குளத்துல வச்சிடணும். ஆறுகோட்டை கலைஞ குளத்தை வச்சா திரும்பி நம்ம இந்த வரமாட்டாங்க. அம்மா போய் ஆதிபுரத்தில் வைக்க வேண்டும். நம்ம ஆதிபுரத்தை பதிவு வைக்க ஆதிபுரம் பத்தல கண்ணபுரத்தில் கண்ணபுரம் பத்தல
சமயம் சமயம் பத்தல சரிதான் மீண்டும் மகமாரியம்மா இந்த சிறுகாரம்பலூருக்கு வரும்போது ஆமா எந்த பத்திரம் வந்தாங்க கிரேதாபத்தில் வந்தாங்க பாருங்க தாளம் குறுக்கூட தனிக்கட்டு முன்னாடி ஈச்சம் குறைக்கூட இருக்கட்டு குறைக்கூட எடுத்துக்கொண்டு குறைத்தியா வேஷம் போட்டு நம்ம சிறுகாரம்பலூர் கிராமத்துக்கு ஒரு ஊர்ல எப்படி இருந்தது ஒரு மண்ணோட ஒரு பணவர குடிசையாக இருந்தது பாருங்க அன்னைக்கு இந்த ஊர்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஊர் கிடையாது ஒரு மண்ணோடு பணவள குடிசா காட்சி வச்சேன் இந்த அம்மா வந்து வயதான முழுதாட்டி மேல இறங்கி இந்த ஊருக்கு கோயில கட்டணும் கும்பாபிஷம் போடணும் ஆண்டுக்கு ஒரு முறை பால் குளம் திருவிழா எடுக்கணும் அப்படின்னு அருவாக்கு விடுறாங்க ஆமா இந்த ஊர்ல 12 கரகாரங்க 10 கரகாரங்க இருக்காங்க எங்கட சாமி வந்தது சாமி எப்போ வந்தது ஆமா அப்படின்னு கேட்கும் போது சித்திரை மாசம் கத்திரிக்கோடை வெள்ளிக்கிழமைக்கு விடிய 10 நாளைக்கு பூமையை பிளந்து புத்தகோருக்கான கண்ணுக்கோரம் வடிவெடுத்திருக்கு அங்க கோயில் கட்டின பார்த்தாங்க பாருங்க அம்மா கோயில கட்டி கும்பாபிஷம் போட்டு இப்ப அம்மாவுக்கு அம்மன் ஆட்டம் வச்சிருக்கோம் நம்ம அம்மா கூப்பிட்டு அழைக்க போறோம் வரணும் நம்ம மகமாரியம்மா அறிந்த மறியாமல் தெரிந்து தெரியாமல் செய்த சகலவை கொண்டு மனமறுத்தி ஆமாமா எச்சு காந்த கெட்ட முறை தீட்டு காந்த தூள்கள் ஓட தண்ணி வந்தாலும் ஒருங்கே கூடாது ஆமாமா எல்லாம் கொண்டு மனமறுதி இந்த பூ முடி மேல இறங்கி விலை அடிய மக்கள் உரிய கலந்து இந்த மக்களுக்கு நல்லவர்களுக்கு அழைக்கிற தாயே ஆடி வந்தா உனக்கு ஒரு பெருமை இந்த மக்களுக்கு ஒரு பெருமை எனக்கு ஒரு பெருமை ஆமாமா இந்த சிறுகாரம்பு எல்லையில் கூடிய அவங்க யானைப்பட சேனப்பட கோயிலப்பட வேங்கப்பட பாம்புப்பட சிவனுடைய எல்லா தேவையும் கூப்பிட்டு அழைக்க போறோம் இந்த பூமுடி மேல இறங்கி விளையாடி இந்த மக்களுக்கு நல்லவன் கொடுக்கின்றாயே நீ வாமா அம்மா உன்ன பூ போட்டி
கண்ணபுர கண்ணபுர இல்ல விட்டு இல்ல விட்டு அடி கட்டழகி ஏதோ
கூப்பிடுது. ஆமா தாயே உன்னை வந்து உடனே நாளைக்கு அது நான் அம்மா கிட்டமா ஏறி உடனே நாளைக்கு ஆமா அம்மா யாருமா வந்து நான் யாருன்னு கேக்குறேன். எனக்கு தெரியுதுமா சத்தியமா நீ வந்திருக்கிறது இந்த மக்களுக்கு யாரும் தெரியலையே சொல்லு அம்மா. ஆனந்தமா சிரிச்சு ஓடி இந்த பூமி எல்லையில நாடு வந்திருக்கேன்டா. சரிம்மா நான் யாருன்னு இன்னும் உனக்கு புரியல. எனக்கு தெரியுதுமா புரிஞ்சுக்கிட்டோமா யார் வந்து புரிஞ்சுக்கிட்டோமா. சரிம்மா இந்த மக்கள்லாம் சேர்ந்து பால்குடம் எடுத்து இந்த ஆராதனை செய்யலாம். இந்த பூஜை உனக்கு எப்படிமா இருக்குது? மகமாரி முத்தமா இருக்கேன். மாரியா இருக்கா? எனக்கு மனசுல இருக்காங்கப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வந்தது ஒரு அடையாளம் சொல்லிட்டு போகணும். அப்பா என் பிள்ளைங்க இப்படி இல்லாம மங்கள் இல்லாம ஒரு சிலர் இருக்காங்கப்பா. ஏங்க ரொம்ப நாள் கல்யாணம் ஆகி குழந்தை நாள் இருக்கீங்களா? ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கல்யாணம் ஆகாதான் வாங்க வந்து அம்மாட்ட மடி வந்து மடி பிச்சை வாங்கிட்டு அதே மாதிரி கல்யாணம் ஆகுதுனாலும் வரலாம். ரொம்ப நாள் ராகி கேள் உள்ளவங்க நாகதோஷம் பிடிச்சிருவங்க வரலாம். ஆமாங்க வாங்க பட்டு மாமா வந்து குட்டி போடுங்க. நான் மலையாட்டி விட்டுருவோம் சாமியை. நல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஆமா நோய் நொடி பிடித்தவர்கள் பருவத்தில் பெண்கள் சரியா திருமணமாகாதவர்கள் நல்லா அம்மாட்ட வந்து வர வாங்கிக்கலாம். ஆமா ஆமா ஒரே கோவில் பிரசாத் தீபாவளி இவரு கல்யாணம் ஆகலையா? இவருக்கு கோவில் பிரசாத் தீபாவளி மடி ஏந்துங்க அம்மாட்ட மடி ஏந்துங்க. மடி ஏந்தி அம்மாட்ட மனசார வேண்டிக்கும். அம்மா மடி ஏந்தி வந்தவர்க்கு அந்த மாலா வரம் கூடம்மா. மடி ஏந்தி வந்தவருக்கு அம்மா மாறாத வரம் கூடம்மா. அம்மா மடி ஏந்தி வந்தவர்க்கு அந்த மாலா வரம் கூடம்மா. மடி ஏந்தி வந்தவருக்கு அம்மா மாறாத வரம் கூடம்மா. அம்மா கையேந்தி வந்தவர்க்கு அந்த கலத்த வரம் கூடம்மா. மடி ஏந்தி வந்தவருக்கு எம்மாவை கண்ணு கலக்கிறார்கள் காவடி போடுறார்கள். அவர் குழந்தை இல்லை அம்மா என்று சொல்லி பழமான காயா இருக்கு படுங்காயா இருக்கு. என் பழங்க எடுத்து ஓடுறா ஒரே மணி ஓடுறா. அம்மா உன்னோடைய பிள்ளை அம்மா நீ வாமா வந்து காடும் அம்மா. என்னுடைய பிள்ளையம்மா ஓடி வந்து கருமம்மா. உன்னுடைய பிள்ளை அம்மா தாயே பிள்ளை அம்மா மகமாரி ஓடி வந்து என்னம்மா காடும் அம்மா. உன்னுடைய அம்மா பிள்ளையம்மா பிள்ளையம்மா ஓடி வந்து கருமம்மா. சக்தி வருத்தி அம்மா நம்ம தேவதி நாயனா. எம்மாடி பத்து அம்மா நம்ம சமயம் 10,000. ஏன்னா மகமாரி அம்மன் சக்தி ஒன்று சமயம் 10,000. ஆமாங்க அஞ்சு தார நகரம் அம்மா நீ வாமா நகரம் அம்மா ஓடிய கொஞ்சில அம்மா அவருக்கு ஆடுவதம்மா. அஞ்சுத்தாரு அம்மா தாயே அம்மா 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 ஆறுதம்மா அம்மா பழங்களுக்கு ஆமா மகமாரி அம்மனை நோக்கி தவம் செய்ய நேரத்தி ஆஹா தவத்துக்கு வந்த மகமாரி அம்மா பாடப்பட்ட என்ன வர வேண்டி வந்து கருமம்மா வர வேண்டும் என்று என்னிடத்தில் செல்லும் அம்மா. என்ன வர வேண்டி வந்து என்னிடத்து கருமம்மா. என்ன வர வேண்டும் என்று என்னிடத்தில் செல்லும் அம்மா. அதாவது மகமாரி பார்த்து எனக்கு ஒரு புத்த பாக்கிய வேண்டும் அப்படின்னு வச்சு அம்மா அவசியம் நேற்று மகமாரி எலுமிச்ச கனியை கொடுக்க அந்த கனியாப்பட்டது ரிஷி பண்டம் ராவு தங்காமலுக்கு 3.25 மணிக்குள் கருவாக உருவாக தெரிவிக்கப்படுகிறது. 90 நாள் டைம். ஆமாங்க இந்த கனியாப்பட்டது 3.25 நாளுக்குள் கருவாக உருவாக தெரிவிக்கப்படுகின்றது. சரிதான் அது சமயம் கருவாக உருவாகிவிட்டால் அடுத்த வருடம் இந்த திருவிழா நடக்கும் போது புத்திர பாக்கியத்தோட இந்த அம்மாவுக்கு தாங்களாம் முடிஞ்ச ஒரு காசோட வந்து ஆமா இந்த அம்மாவுக்கு பிரார்த்தனை செஞ்சோம்னா இந்த அம்மா தான் சோதிக்கிறோம் நம்ம. ஆமா 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 இந்த அம்மா இருக்கிறாங்களா இல்லையான்னு ஆமா இந்த அம்மா தான் நம்ம சோதிக்கிறோம். ஆமா 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 அம்மா நீ சோதனை காரி அம்மா நம்ம சோதிக்க வந்தவளே அம்மா நீ படிக்க வந்தவரே நீ சோதனை மாறி அம்மா காரி அம்மா
பத்திரமா பத்திரமா வச்சுங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அருமையான நாள். இந்த படத்தை பாருங்க விடியாருக்கால சரியா 5:55 மணி அளவில் நாளைக்கு அஷ்டமே இருக்குது. நாளைக்கு அஷ்டமே இருக்கு. அம்மாவுக்கு அதெல்லாம் கணக்கே இல்லை. அருமையான நாள். அதான் அஷ்டமி தான் வந்து ஒரு நல்ல காரியம். எல்லா லட்சுமியும் போடக்கூடிய நாள் தான் அஷ்டலட்சுமி. அஷ்டலட்சுமி. ஆமாங்க. அருமையான நாளுங்க. இந்த பழத்தை இருக்க எவருங்க இந்த பழத்தை நாளைக்கு காலை சரியா 5:30 மணிக்கு நான் வீடு சுத்தம் பண்ணிட்டு வெறும் வயசு இந்த பழத்தை நீங்க சாப்பிடணும். சரியா? நீங்க சாப்பிட்டு 1 மணிக்கு விரதம் இருக்கணும். ஆமாங்க. சனீஸ்வரனுக்கு சாப்பாடு வைக்கணும். சனீஸ்வரன் யாருங்க? அவர் தான் காக்கணும். அது சாப்பாடு வச்சுட்டு 1 மணிக்கு தான் விரதம் சாப்பிடணும். சரிதான் இருந்தோம்னா மகமாரியம்மா உனக்கு புத்தமாயத்தை கொடுவாங்க. அடுத்த வருஷம் புத்திரபாக்கியம் வந்து இந்த அம்மா ஒரு கால் போட்டு காசு கட்டிடணும். ஆமாங்க. யார் கடை வச்சா மாறி கடை வைக்கூடாது. ஆமா 3 மாசம் 90 நாள் 90 நாளுக்குள்ள இந்த கனியாப்பட்டுக்கு அறிவாக உருவாகிவிட்டால் மீண்டும் இந்த பண்ணையை பார்க்க வச்சா நம்பருக்கு போன் பண்ணுங்க. கேட்டுவாங்க. இந்த அம்மா பார்க்க எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி எப்படி அம்மா மாமா கடவுள் மாறி அம்மா ஐயா பண்ணுங்க நீ அந்த அம்மா மனசார யார் போல வந்து எங்கோ அவங்க தான் ஆடுவாங்க. எப்படி? ஆமாங்க. போட்டு கொடுப்பா. ராஜகாளியம்மா பாதயத்தாயம்மா பங்காருமாயம்மா பத்ரகாளியம்மா சன்னியம்மா எங்க சன்னியம்மா கோதை அன்னைய சோதரி சிந்தூர தெய்வானி சிங்கார மூபதி அன்னை விசாலாட்சி சௌடாபதிருப்பாட்சி சௌந்தார நீலிய சௌந்தார மாலினி வள்ளியம்மா எங்க வள்ளியம்மா தங்க செல்லியம்மா செல்ல வள்ளியம்மா அடி அங்காளம்மா எங்க சிங்காளம்மா அருள் விஸ்வந்தம்மா அருள் விஸ்வந்தம்மா சிங்காரி ஒய்யாரி சங்கரி உமையம்மா மண்மாரி மண்மாரி செல்லாய சேவாய ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாரம்மா வேற துணை யாரம்மா ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாரம்மா வேற துணை யாரம்மா குத்தமில்ல ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் இருக்கு அவர் கட்டிய தாலிக்கும் ஒட்டுக்கும் போதுக்கும் காவல் கொடு எனக்கு நீதிக்கு கண்டந்து சாதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாற்றியம்மா எழுதி பிச்சை கேட்கிறேன்